லைஃப்பில் 3 கேட் இருக்கு. இந்த கேட்டுக்குள்ளே எவன் ஒருத்தன் போனாலும் அவன் திரும்பி வரவே மாட்டான். அவ்வளோ ஆபத்தான கேட்டு. நீ நல்லா வாழ்ந்துட்டு இருப்ப, வாழ்க்கையில் நல்ல வழியில் போயிட்டுருப்ப, நல்ல உறவுகளோடு இருப்ப, நல்ல பொசிஷனில் இருப்ப, நல்ல பேர் புகழோடு இருப்ப. ஆனால் இந்த கேட்டுக்குள்ளே பூந்தா காலி, இன்னொரு கேட்டுக்குள்ளே போனால் காலி, இன்னொரு கேட்டுக்குள்ளே போனால் அதுலேயும் காலி. 3 ஈக்குவலான ஆபத்தான உன்னோட லைஃப்பில் இருக்கிற 3 மோஸ்ட் டேஞ்சரஸ் கேட்ஸ் எது? முதல் டேஞ்சரஸ் கேட் எது அப்படின்னா LUST, இங்கிலீஷில் லஸ்ட். லஸ்ட்னா என்னது? காமம். இப்போ மனைவிக்கும் உனக்கும் இருக்கிறது பேர் அன்பு. எப்படி? உன் மனைவிக்கு உன்னோட வீட்டில், உன்னோட லைஃப்பில், உன்னோட ஒய்ஃபுக்கும் உனக்கும் இருக்கிற ஒரு பாண்டில் வர்றது பேர் அன்பு. அது வேணும். ஆனால் இன்னும் தெளிவாக சொன்னால் அதுவும் லஸ்ட்டுன்னு வச்சுட்டாங்களோ, அந்த லஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஒய்ஃப் லஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹஸ்பண்ட் லஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அன்பு. ஊரா முட்டா பொண்டாட்டி லஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, எடுத்து விட்டு போன லஸ்ட் ஈக்குவல் டு, காலேஜில் இருக்கிறவங்கள பார்த்து லஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஜாப்ல இருக்கிறவங்க மேலே லஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வந்தால் அது அன்பு இல்லை, வம்பு. அது அன்பு, இது வம்பு. ஏன்னா எத்தனையோ பேர் பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தவங்க லஸ்ட்ன்ற அந்த வலைக்குள்ளே விழுந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. அரசியலில் பெரிய இடத்துல இருந்திருப்பாங்க, காலி ஆகிட்டு இருப்பாங்க. போலீஸ் அதிகாரியாக பெரிய பொசிஷனில் இருந்திருப்பாங்க, இந்த லஸ்டால் டஸ்டாக இருப்பாங்க. பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருப்பாங்க, இந்த லஸ்டால் ஏமாந்து போயிருப்பாங்க. பெரிய காலேஜோட பெரிய ப்ரொஃபஸராக இருந்திருப்பாங்க, இந்த லஸ்டால் தோற்று போயிருப்பாங்க. அந்த ஊர்லேயே ஒரு பெரிய அந்த ஏரியாலே ஒரு பெரிய நாட்டாமையாக இருந்திருப்பார், ஊர் தலைவராக இருந்திருப்பார், பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார், லஸ்டால் தோற்று போயிருப்பார். மோசமான கேட்டுப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அறிவெல்லாம் அப்படியே டம்மாகி செயல் இல்லாத போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு அறிவெல்லாம் என்ன ஆகிடும்? சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி ஆகிடும். எதுவுமே அங்கே செயலாகாது. The moment you get lust in your life, it will destroy you. தேவையில்லாத மனிதர்கள் மேலே உனக்கு லஸ்ட் வந்துருச்சு. எங்கே அது வரணுமோ அது வந்தால் அது அன்பு. தேவையில்லாத இடத்துல வந்தால் வம்பு. திருப்பியே சொல்கிறேன், சரியான இடத்துல வந்தால் அன்பு, தேவையில்லாத இடத்துல வந்தால் அதுவே வம்பு. எத்தனை பேருங்க யோசிச்சு பாருங்க. இந்த லஸ்ட் வந்தோன்னே உங்கள் மேலே இருக்கிற மரியாதையை குறைச்சிக்கிறீங்க நீங்களே. அடுத்தவங்களை விடுங்க, தான் மேலே இருக்கிற மரியாதையை குறைஞ்சி போயிடுது. அப்போ இது ஹேண்டில் பண்ணணும். பார்க்குறவங்க மேலே லஸ்ட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? உனக்கு இன்னும் வாழ்க்கையோட டேஞ்சர் இன்னும் புரியலன்னு அர்த்தம். டேஞ்சர் மோசமான ஒரு கேட்டு. அதுக்குள்ளே போனால் காலி. தயவு செய்து அந்த மாதிரி கேட்டுக்குள்ளே இப்போ காலை எடுத்து வைக்க போகிற அப்படின்னா உன் காலை தூக்கி திரும்பி பின்னாடி வச்சுட்டு தயவு செய்து அந்த கேட்டை சாத்திட்டு திரும்பி பார்க்காத ஓடி வந்துரு. இது லஸ்ட்ன்ற முதல் டேஞ்சரஸ் கேட்டு. அடுத்த டேஞ்சரஸ் கேட்டு எது? ஆங்கர். இது எப்படிப்பட்ட கேட்னா, உன்னை பெரியாள் மாதிரியே காட்டும், ஆனால் உன்னை தோக்கடிச்சிடும். நீ கெத்தா இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு இருப்ப, ஆனால் உன்னை காலி பண்ணிடும். உன்னை பெரியாள் மாதிரியே நீயே வச்சு நினச்சிட்டு இருப்ப கோவத்தால், ஆனால் அது உன்னையே அழிச்சிடும். ஏன்னா நான் இப்பயே சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ கோவப்படுற அவ்வளோக்கு எவ்வளோ தேவையில்லாத ஹார்மோன்ஸை ஆக்டிவேட் பண்ணி உடம்புக்குள்ளே விஷத்தை கலக்கிக்கிற, தேவையில்லாத உன்னோட பிபியை ஏற்றிக்கிட்டு உடம்பு கெடுத்துக்கிற, தேவையில்லாத நல்லா இருந்த உறவுகளுக்குள்ளே பூந்து உன்னோட ரிலேஷன்ஷிப்பை நீயே கெடுத்துக்கிற. யோசிச்சு கொஞ்சம் பார்த்த அப்படின்னா மோசமான கேட்டுடா, நீயே சாத்திடுவோம் அந்த கேட்டை. அப்போ 2வது கேட்டு எதுப்பா? ஆங்கர். சரி, ஆங்கர் ஏன் படுறோம்? எதுக்காக ஆங்கர் வருது நம்ம மேலே? எல்லார் மேலேயும் எங்கே ஒரு இடத்துல அவங்க நட செஞ்சிருவாங்க, நமக்கு அவங்க மேலே கோவம் வந்துடுது. பட் பரவாயில்ல, அது தப்பு இல்லை, உரிமையில கூட கோவம் வந்துடுது. ஆனால் கோவம் நல்லது. நானே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். ஏன்னா அந்த கோவம் இருக்குன்னா அந்த உறவு மேலே நீ அன்பு வச்சிருக்க அர்த்தம், நம்பிக்கை வச்சிருக்கிறது, அது ஓகே. ஆனால் அந்த உறவுக்கு நீ நல்லது பண்ணுற, ஆனால் உனக்கு கோவம் யார் மேலே படுறியோ அவங்க நல்லா இருப்பாங்க. கோவம் யார் படுறாங்களோ அவங்களுக்கு தான் உடம்பு கெட்டு போயிடும். உண்மையாக சொல்ல போனால் கோவப்படுறவங்களாம் பரிதாபமாக நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு பாவம் யாரும் இல்லை அப்படின்னா அந்த உடம்பு மனநிலை அவங்களோட ஹெல்த்து கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கோவப்பட்டு நான் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன் என் லைஃப்பில் கோவத்தை. பயங்கரமாக கோவப்படுவேன் அக்ஞானத்தில். தெளிவு நிறைய கிடைச்ச பிறகு கோவம் குறைஞ்சிருச்சு. ஆனால் நிறைய நேரங்களில் கோவம் இல்லாதவங்கள இந்த உலகம் ஏமாளி மாரி நினைக்கும். ஆனால் அவங்க ஏமாளிலாம் இல்லை, புத்திசாலி. யாரெல்லாம் இன்னைக்கு கோவத்தை மேனேஜ் பண்ணுறியோ நீ புத்திசாலி. அப்போ 2வது மோஸ்ட் டேஞ்சரஸ் கேட்டது
கோவம். ஃபர்ஸ்ட் கேட்டது லஸ்ட், மோகம், பக்குவம் இல்லாத மோகம். இது பக்குவம் இல்லாத கோவம், தேவையில்லாத கோவம், அழிச்சிரும்னு. மூணாவது மோசமான கிரேட் இது கிரீடு, பேராசை. இத்தனை இந்த பிஸ்னஸ் பண்ணால் இவ்வளோ கோடி கிடைக்கும், இந்த கோடியை நீ என்ன பண்ணலாம், இவ்வளோ இது பண்ணால் இவ்வளோ growth கிடைக்கும், என்ன பண்ணுவோம், இந்த பொசிஷன் நீங்கள் எனக்கு சீட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா நான் இவ்வளோ காசு தரேன். நான் இப்போ சொல்கிறேன், எல்லா காசையும் வச்சுட்டு நடா பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க? முதல்ல லைஃப்பை அனுபவிக்க கற்றுக்கோ. பேராசை உனக்கு எப்போ வருதோ லைஃபோட அனுபவம் உனக்கு கம்மியாக போய் உனக்குள்ளே பேசுகிற அனுபவம் ஏறிக்கும். நல்லா கேட்டால் யாரெல்லாம் அன்றைக்கி பேராசல் இருக்காங்களோ அவங்களுக்குள்ளே பேசின்னு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ளே டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. யாருக்கு லாபம்? மன நிம்மதியே இருக்காது. இன்னும் கேட்டால் நிறைய சம்பாதிக்கிறவங்க சுற்றி எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க, அவங்க பினாமிங்கெல்லாம். ஆனால் உண்மையாகவே இவங்களுக்கு நிம்மதி இருக்கான்னு கேட்டால் இருக்காது. எதுக்குன்னு கேட்குறேன். இந்த கேட்ட தயவு செய்து மூடிடு. எவ்வளோ உன்னோட உழைப்புக்கு என்ன மேலே இருக்கிறவங்க உனக்கு படி அளக்குறாங்களோ, இல்லை உனக்குள்ளே இருக்கிற உன்னோட உழைப்பு உனக்கு என்ன ஃபெச் பண்ணி தருதோ, ஏர்ன் பண்ணி தருதோ, அதை வச்சு சந்தோஷப்படு. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, நிம்மதியாக இரு. நிறைய பணம் இருக்கிறவங்ககிட்ட குணம் இருக்காது. நிறைய நேரத்தில் நிறைய குணம் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்காது. கேரக்டர் நல்லா இருந்தால் கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்கும். கேரக்டர் சரியில்லைன்னா மேபி பணம் நிறைய இருக்கும். நான் எப்படி சொல்கிறேன்னா, எது அத்தியாவசியம், எது தேவை, எது ஆசைன்றதை பிரிச்சுக்கோங்க. எது அத்தியாவசியமோ அதில் வாழ்க்கை நடத்துறது தான் புத்திசாலித்தனம். உனக்கு தேவை 1000 இருக்கும், ஆனால் அதில் அத்தியாவசியம் எது அதை பாரு. இந்த கிரீடு ரொம்ப மோசமானதுரா. நல்லா உன்னை அழகாக கொண்டு போய் நல்லா போயிட்டு இருப்பார் ஒருத்தர், திடீர்னு பார்த்தா தவறான வழியில் போய் விழுந்துருவார். இந்த கொலைலாம் நடக்குது என்ன? இந்த கிரீடு. எது மேலே கிரீடு? நிறைய பேருக்கு ஜாதி மேலே கிரீடு, பேராசை. தான் குளத்து மேலே ஒரு பேராசை. நான் எதுவும் தப்பாக சொல்லணும், இப்பயும் சொல்கிறேன். கோவப்பட்டு ஒருத்தரை வெட்டி கொன்று பேராசைக்காகவும் இதுக்காகவும் பொருளுக்காக என்ன அனுபவிக்க போகிறீங்க? என்ன நான் இப்பயும் சொல்கிறேன், எது நமக்கு இருக்குதோ அதில் மன நிறைவாக இருக்கிறவன் தான் புத்திசாலி. அப்போ எந்த 3 கேட்டுக்குள்ளே போகக்கூடாது? ஒன்று லஸ்ட்டு, மோகம். வேணாம், அது ஒன்று அழிச்சிடும். அதிக மோகம் அதிகம் நஷ்டம். கோபம் கேட்டு வேணாம், அதிகம் கோபம் நஷ்டம். அடுத்தது எது? பேராசை, கிரீடு. வேணாம், வேணவே வேணாம். புரிஞ்சதுன்னா வாழ்க்கையில் பெரிய ஆளாயிடுவேன். தேங்க்யூ.